ஹை டாடி மிஞ்சல் இருக்குதுங்களா, உங்களுக்கு புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். பிரியா பேபி மினிமம் சாஃப்ட்வேர் ஹாப்பி பர்த்டே. ஸோ லைஃப்லாம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய பேசினா இன்ட்ரோ கதையிலே இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க ஸோ செம்ம ஹாட்டாக செம்ம ஹேண்ட்ஸமாக ஸோ மின்னரை பார்த்து செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வேறு யாரெல்லாம் நம்ம ஜேகே தான். ஏஐ முடிச்சு அப்படியே வந்து ஸோ அவனு ஸ்டெப்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்கான் ஜேகே. ஸோ எல்லாருக்கும் அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ அவ்வளோ ரகடு ஸோ அவ்வளோ ஹாட்டாகவும் இருக்கான். ஸோ பார்க்கவே பயமாக இருக்குது. எல்லாருமே பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாடிக்கார் எல்லாருமே. ஸோ நம்ம ஜேகே சோஃபா பக்கத்தில் வந்துட்டு உட்காந்து ஸோ ஒரு கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக உட்காந்துருக்கான். ஸோ நம்ம ஜேகே எல்லாரையுமே பார்த்துட்டு ஸோ ஒரு பாடிகாரை மட்டும் கூப்பிட்றான். பாடிகார்ட் அடுத்த செகண்டே ஒரு பாடிகார்ட் வரான். பாஸ் சொல்லுங்கள் பாஸ், நீங்கள் என்ன பாஸ்? ஜேகே பாஸ் சொல்லுங்கள். கார் அரேஞ்ச் பண்ணியா இல்லையா? எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு? பாஸ் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்களேன். கார் மட்டும் கொஞ்சம் அது என்ன தயங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இரிட்டேட்டாக டென்ஷன் ஆகுறான் ஜேகே. ஸோ ஜேகே அந்த பாடிகார்டை முறைச்சி பார்த்துட்டு, உனக்கு 2 மினிட்ஸ் தான் டைமு, புரியுதா? அதுக்குள்ளே நீ சீக்கிரமாக ரெடி பண்ணி முடிக்கிற, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோல்டாக அவ்வளோ கோவமாக பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பாடிகார்டும் ஜேகேவை பார்த்துட்டு, ஓகே பாஸ் கண்டிப்பாக 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடுறேன் பாஸ் காரை அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக அவ்வளோ பயத்தோடு பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகே போய் சீக்கிரம் ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் ஸோ அவன் போயிட்டு அவன் காரை போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஜேகே அப்படி ஒரு தம் எடுத்து அப்படியே தம்மை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே அவ்வளோ பயத்தோடு தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜம்மன் கொரட்டை விட்ட தூங்கிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவனும் முழிச்சு பார்க்குறான். ஸோ டைமை பார்த்தா அப்படி பதறி அடிச்சுட்டு வந்துச்சு உட்காந்துட்டு, ஐயோ காலேஜுக்கு வேறு லேட் ஆச்சு, இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ சீக்கிரமாக போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக வேகத்தில் போயிட்டு ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கான். ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சுட்டு ரெடி ஆகி முடிச்சுட்டு அவன் பேக் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஒரு செகண்ட் கூட பார்க்கல. ஸோ ரொம்ப லேட்டு அதனால கிளம்பிடுறான். ஸோ ஜெம்மன் ஒரு வழியாக காலேஜுக்கு வந்து ரீச் ஆகணும்னா ஸோ ஜெம்மன் ஃப்ரெண்ட்ஸ் தான், டேய் உனக்கு அறிவு இருக்கா, காலேஜ் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா, இப்படியாடா தூங்குவ, காலையில் விடிஞ்சது கூட தெரியாமல் இப்படியாடா தூங்குவ பிரதர், என்ன பிரதர் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜெம்மின் ஃப்ரெண்டு தான் அப்படி போட்டு கலாச்சி பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜெம்முன்னு ஒரு பார்வை முறைச்சோன்னே ஸோ ஜெம்மின் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அமைதியாடுறாங்க. சரிடா வாடா, ஏற்கனவே லேட்டு, இப்போவும் போனது லேட்டு தான், வா என்ன பண்ணுறது, ஜெம்மினை போட்டு செம்மையாக போட்டு கலாச்சு. ஸோ ஜெம்மன் டே போதுண்டா, ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் லேட்டு, ரொம்ப கலாய்க்காதீங்க, வாங்க ஏற்கனவே லேட்டு, நான் லேட்டாக வந்துட்டேன், அந்த சொட்டத்தலை வேற கத்திக்கிட்டு இருக்க போகிறான். ஸோ ஜெம்மன் சொன்னால் அடுத்த செகண்டு ஸோ கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஜெம்மன் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ சார் நிறுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜெம்மனுக்கு சபா கடுப்பாக இருக்குது, என்னடா இவன் தாலியை போட்டு அறுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். வாட்டிக்கு அவன் ஃபோனை எடுத்து ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அவன் சாங் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜெம்மன். ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கான். அவ்வளோ கோவம் வருது, அப்படியே கடுப்பாகுறான். என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் அவன் தா, இன்னமும் ரெடி பண்ணியிருக்கான் ஒரு காரு பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரமா, என்ன பண்ணியிருக்கான்னு போய் பாருங்கடா அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டு ஸோ 2 பாடிகார்ட் போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவனையும் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நம்ம ஜேகே அவனை தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பாடிகாரையே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தூங்கிட்டியா, படுத்து கோட்டை விட்டு தூங்கிட்டியா? இல்லை பாஸ், அது கார் ரெடி ஆகிடுச்சு பாஸ், அது கையை கழுவலான்னு போயிருந்தேன்னா அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பாஸ், சாரி பாஸ். ரெடி ஆகிடுச்சா இல்லையா? ரெடி ஆகிடுச்சு பாஸ். சீக்கிரம் வா, கொஞ்சம் கழுவி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து தொலை சீக்கிரம், லேட் பண்ணோன்னு நினச்சிக்கோயேன் முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். பயங்கர கோல்டு வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பாடிகார்டும் ஓகே பாஸ் தெரியும் பாஸ், நான் இந்த ஒரு மினிட்ஸ் ஏச்சிப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா
அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அவன் வாட்டிக்கு அவன் கன்னை எடுத்துகிட்டு ஸோ அவன் தம்மை எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஸோ காரில் போயிட்டு ஏறி உட்காந்துருக்கான். ஸோ அந்த ஒரு செகண்ட் கூட இல்லை, அந்த பாடி கார்டும் உடனே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கார் டோரை திறந்துட்டு ஸோ கார் டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து நம்ம ஜேகே கிளம்பி போயிடுறான். ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கால் வேறு வருது. ஸோ ஜேகேவும் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் வந்து ஸோ நம்ம ஜேகேவும் கால் அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஸோ வேறு இல்லை, ஸோ ஜெமின் காலேஜ்லேருந்து ப்ரொஃபஸர் தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஜேகேக்கு கால் பண்ணி இன்றைக்கி வர சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜேகே ஆனால் வந்து எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்குறதாவே இல்லை. ஸோ நீ ப்ளீஸ் வந்தே ஆகணும், ப்ளீஸ் நீங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜேகே வேறு வழி இல்லாமல் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்போது கால் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஜேகே அந்த சார் கூட தான். ஹலோ சொல்லுங்கள் சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு? ஜேகே மிஸ்டர் ஜியும் நான் தான், சொல்லுங்கள். ஈவினிங் தானே ஃபங்க்ஷன், ஸோ ஈவினிங் கண்டிப்பாக வந்துடுறேன். ஓகே, இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணல, அதான் இன்ஃபார்ம் பண்ணேன். சரி ஓகே, ஈவினிங் கண்டிப்பாக வரேன், அரேஞ்ச் பண்ணி வைங்க. ஓகே சார், சரி நான் வைக்கிறேன். ஸோ நிறைய வேலை இருக்குது. வச்சு தொலை. ஜேகேவும் காலை கட் பண்ணிவிட்டு ஸோ ஃபோனை தூக்கி ஓரமாக போட்டுட்டு அப்படியே தம்மை பிடிச்சிட்டு செம்ம டென்ஷனோட உட்காந்துருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம ஜெமின் எப்பவும் போல் அவன் வாட்டி காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு அப்படியே பாட்டிக்கிட்டு ஜாலியாக கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக இது சார் பார்த்துடுறாரு. அங்கேருந்து ஜிமின்னு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஆனால் ஜெமினுக்கு கேட்காது. ஸோ ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு டி அவனுக்கு எழுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்த. ஸோ ஜிமின்னு அவன் ஃப்ரெண்டு தான் எழுப்புறான் ஜிமினை. வச்சான் செம்மனா செத்த மூதவி எந்திரிச்சு தொலைடா சாரா அப்படின்னு சொல்லிட்டு சப்புடு தொடையில் அடித்ததுக்கப்புறம் தான் ஸோ நான் ஜெமின் ஒரு ரியல் வந்துட்டு ஹெட்ஃபோனை எடுத்துகிட்டு எதுக்குடா அடிச்சா, என்னடா வேணும் உனக்கு, இனிமேல் பாட்டு கூட கேட்க விட மாட்டியா, ஒரு ஜஸ்ட் நான் ஒரு ஃபீலிங் கூட பண்ணால் கூட உனக்கு எங்கடா எரியுதுன்னே தெரிலடா, அருவி கிட்டவனே அருவி மாதிரி பேசாத, சார் உன்னை அப்பெல்லாம் பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் தான் ஸோ ஜிம்மனும் பார்த்துட்டு இந்த சொட்டத்தலை எனக்கு வேறு வேலையே இல்லையாடா, என்னன்னு ஏதுன்னு கேளேன், ஒன்றை தான் கூப்பிட்றாரு என்னன்னு கேளு, காலேருந்து கத்திக்கிட்டு இருக்காரு, ஜிமனா சிமனா சிமனா, என் காதை வெடிச்சிடும் போல், என் காலேருந்து ரத்தமே வந்துடும் போல் இருக்குது, போய் கீழ்றா போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். ஸோ ஃப்ரெண்டு கடுப்பில் அவ்வளோ கோவத்தில் திட்டி விட்டுறான். ஸோ ஜிமினோ வேறு கடுப்பில் ஹெட்ஃபோனை ஓரமாக தூக்கி போட்டுட்டு ஸோ சார் முன்னாடி போயிட்டு நின்றுட்டு என்ன சார் வேணும், ஏன் சார் நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டீங்க, ஒரு சாங் கூட கேட்க விட மாட்டேங்கிங்க, நீங்கள் தாலியை போட்டு அருன்னு அடிக்கிறீங்க, பாடமாக எடுக்கிறீங்க, பாடம் எடுக்கிற மாதிரியா இருக்குது எங்களுக்கு கிளாஸில், இங்கே பாருங்கள் மற்றதெல்லாம் எல்லாம் எப்படி கொட்டை விட்டு தூங்குதுங்க, எனக்கே இங்கே கொட்டை விட்டு தூங்குற மாதிரி நிலமை வருது, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, இனிமேல் ஒரு சாங் கூட கேட்க விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஜெமின் வாயடிக்க நல்லா பேசிக்கிட்டு அவார்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ஸோ சார் அப்படி முறைச்சி பார்த்துட்டு ஜெமினா ஸ்டாப் இட், ஜெமினா வாய மூடு, என்ன நினச்சிட்டு இருக்கா, இது கிளாஸ் ரூமு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பார்க்கு பீச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, கிளாஸ்க்கு வந்தால் கிளாஸை கவனிக்கணும், அது என்ன பழக்கம், உனக்கு யார் ஹெட்ஃபோன்லாம் கொண்டு வர சொன்னது, ஃபோனு உனக்கு யார் கொடுத்தா, எதுக்கு நீ ஃபோன் கொண்டு வந்த, ஃபோன்னு அலோடு கிடையாதுன்னு தெரியும்ல கிளாஸில், தெரிஞ்சமா பண்ணுற. சாரு செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு பயங்கர கோவத்தோட ஜிமினை. ஸோ ஜிமினை அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. நீ என்னமோ திட்டிகிட்டு போயா, நான் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திமுறான் அப்படியே நிற்கிறான். ஸோ ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு பாரேன் அந்த மனுஷன் எப்படிலாம் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான், ஈவன்லாம் அசால்ட்டாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான், அதையும் கேட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாரு ஜமன் நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சார் பேசி முடிச்சிட்டிங்களா இல்லையா, இன்னும் இருக்கா இல்லை ஏதாவது இருக்கா சொல்லுங்கள், பேசி முடிச்சிருங்க,
எனக்கு வேறு தூக்கமாக வருது நீங்கள் பேச அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்கான் ஜெம்மன். சாருக்கு பயங்கரமாக கோவம் வருது. கெட் அவுட் டு மீ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாரு. ஸோ ஜிம்மனோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு போயிடுறான். ஜிமின் கிளாஸ்க்கு வெளியே தான் இருக்கான். ஸோ சார் அப்படியே நிறுத்திட்டு இருக்காரு. ஸோ நம்ம இந்த சைடு நம்ம ஜேகே ஸோ அந்த இடத்துக்கு அவங்க உடனுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ காரை விட்டு இறங்கான் அடுத்த செகண்டு. ஸோ எல்லாருமே பாஸ் வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகேவும் என்ன எப்படி போகுது வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். பாடி கார்டும் எல்லாருமே ஜேகிட்ட சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குது பாஸ். ஏதாவது மிஸ் ஆச்சு உங்களை கொன்றுவேன். ஜேகே இந்த மாதிரி சொன்னோன்னா ஸோ பாடி கார்டெலாம் இல்லை பாஸ் கரெக்டாக தான் வேலை நடக்குது. சரி, எனக்கு இன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நான் ஃபங்க்ஷன் போயிடுவேன். எதுனாலும் நீங்கள் கால் பண்ணுறீங்க, எனக்கனான்னு இருந்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன், புரியுதா? ஓகே பாஸ், நீங்கள் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எதுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாஸ் கால் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாடி கார்டு சொன்ன அடுத்த செகண்டு சரி எனக்கு டைம் ஆச்சு ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாடி கார்டு சொல்லி நம்ம ஜேகேவோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அப்படியே ட்ராவல் ஆகிருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம ஜெம்மன் எப்படா கிளாஸ் முடியும் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் கிளாஸும் முடிஞ்சுது. ஸோ சார் எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குன்னு. ஸோ நம்ம ஜெம்மனும் எப்படா அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கான். ஸோ நம்ம ஜெம்மன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் வந்துட்டு மச்சான் எப்பட்றா உன்னால மட்டும் இப்படியே அசால்ட்டாக அவன் என்ன கழுவி ஊற்றுறான் அந்த சார் சொட்ட தலையன், அதையும் கேட்டுட்டு ஒத்த காதில் வாங்கிட்டு ஒத்த காதில் விடுற எப்பட்றா எங்களால் கூட கேட்க முடியாது, நீ எப்பட்றா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜெமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ கிண்டலாகும் அவ்வளோ இதவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜெம்மன் மச்சான் அதெல்லாம் ஒரு டெக்னிக்டா, அதெல்லாம் பழகிரும், போக போக பழகிரும், அவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான், அது நம்மளுக்கு பழகி போச்சு, என்ன பண்ணுறது, ஒத்த காதில் வாங்கிட்டு ஒத்த காதில் விடுற வேண்டியதான், அதெல்லாம் நம்மளுக்கு பழகி போச்சுடா. சரிடா இன்றைக்கி ஈவினிங் வேறு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ட்ரெஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? மச்சான் அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன். சரிடா ஃபங்க்ஷனுக்கு வேறு லேட் ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆகணும், வாங்க போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொன்னால் ஜிம்மின் அடுத்த செகண்டே ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் போயிட்டு அவங்க வரைக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவ்வளோ பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஸோ ஜிம்மன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேடு வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மன் பார்த்துட்டு டே ஏன்டா இப்படி பார்க்குறீங்க, ஜொல்லு ஊற்றுதுடா டே ஜிம்மன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மினை பார்த்துட்டு ஜம்மனா வேறு லெவலில் செம்ம அழகாக இருக்கடா, என் கண்ணே பட்டுரும் போல், நாங்களே ஜொல்லு ஊற்றுறோன்னா பார்த்துக்கோ, ஏன் இருக்கிற பொண்ணுங்களாம் உன்னை பார்த்தோட மயங்கிருங்க. டேய் போதுடா மூடு, ரொம்ப ஓவராக பேசாத, என்ன வந்த வேலையை கவனி ஃபஸ்ட்டு. டேய் உனக்கு ஒன்று தெரியுமா மச்சான்? என்னடா சொன்னா தாண்டா தெரியும் மச்சான், இன்றைக்கி ஒரு புது கெஸ்ட்டு வராங்கடா நம்ம ஃபங்க்ஷனுக்கு. யார் அது தெரில மச்சான், ஆனால் அந்த புது கெஸ்ட்டு வரவங்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பாராம் சொன்னாங்க. சார்கிட்ட கூட அவர் பேசினதை நான் அப்படியே ஒட்டி கேட்டேன்டா, அவர் பார்க்க செம்ம ஹாட்டாக இருப்பாரான்டா. எனக்கு அவர் பார்க்கணும் போல இருக்குது. அடைச்சி சொல்லு ஊற்றுது குறவோம் நீனா பண்ணவனே, நீலாம் ஒரு மச்சானா இப்படி ஆசைப்படுற? மச்சான் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான்னு வேறு சொன்னார்டா சாரு, அதில் வேறு ஒட்டு வேற கேட்டுட்டேன். எனக்கு இப்போ கூட அவரை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. உனக்கு என்ன தோணுது மச்சான் ஜெமினா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்டணும். நம்ம ஜெமின் ஒரு முறை தான் சரியான ஒரு முறை சொன்னேன். சரிடா முறைக்காத, நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சமாளித்து அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜெமின் அவன் வாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ரெடி ஆகி முடிச்சு செம்ம ஹேண்ட்ஸமாக செம்ம ஹாட்டாக இருக்கான். ஸோ பாடி கார்டெலாம் அப்படியே ஜொல்லு ஊற்றுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜெயிக்கே ஒரு பார்வையை பார்த்தோன்னே என்ன பார்வை, இங்கே வேலையை போய் கவனிங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு ஸோ எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜேகேவும் கார் டோரை திறந்துட்டு ஸோ இப்போ போல் கேஷுவலாக ஒரு தம் எடுத்து ஒரு கன்று எடுத்து சைடில் சொருவிக்கிறான். ஸோ அப்படியே போய் உட்காந்துருக்கான். ஸோ கரெக்டாக டிரைவிங் காரனும் வந்துடுறான். ஸோ அவனும் கார் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அங்கேருந்து நம்ம ஜேகேவும் கிளம்பி போயிடுறான். இந்த சைடு ஃபங்க்ஷனுக்கு தான் எல்லாருமே ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஜேகேக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ சாரி எல்லாருமே பொக்கேயோட
செம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொக்கையோட ஜெமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. சார் எப்படா வருவார்? டேய் என்கிட்ட இதுக்குடா கேட்குற செத்த உதவி? அவன் வராமல் இருக்கான், எனக்கு தேவையில்ல, நீ மூடிட்டு நில்லு, மூஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிடுறான் நம்ம ஜெமின் கோவத்தில். ஸோ ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ் அமைதியாக இருக்காங்க. ஸோ கரெக்டாக ஜேகே காரு தான். ஸோ காலேஜுக்குள்ளே அப்படியே என்ட்ரியாக வருது. ஸோ காரு ஸோ பார்க்குறாங்க, ஜெமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, பார்த்து வாயை பொழந்துடுறாங்க. ஸோ ஜெமினை பார்த்துட்டு என்னத்தடா வாய் பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மச்சான், அங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோன்னே ஸோ ஜிம்மினை பார்க்குறான். செம்ம ஷாக் ஆயிடான் ஜிம்மின்னு. பார்த்தா 2-3 கார் பின்னாடி நிறைய காரு நிற்கிது. காரு முன்னாடி இருக்குது. ஸோ பின்னாடி ஃபுல்லாக காராக நிற்கிது. ஸோ ஜிம்மின் பார்த்துட்டு கன்ஃபியூஷனு, என்ன இவன் விஐபியா இல்லை பெரிய மாஃபியாவா என்னன்னு தெரியலையே, காருக்கு பின்னாடி இவ்வளோ நிறைய காரு நிற்கிது, இவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெமினி யோசிக்கிறான். அவன் ஜேகே கார் டோரை ஓப்பன் பண்ணி செம்ம என்ட்ரியாக கொடுக்குறான். செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே செம்ம ஹாட்டாக இருக்கான். ஜெமின் வாயை பொழந்து பார்த்துடுறான். அப்படியே வாயை பொழந்து ஜேகே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேகே முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ பின்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ் ஸோ ஜேகே கூடயே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய கன்னெல்லாம் வச்சுருக்காங்க பாடி கார்டு. வச்சக்கண்ணை எடுக்காம நம்ம ஜெமின் ஜேகே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ எல்லாருமே பொக்கே கொடுத்து செம்ம எம்எஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே அப்படியே சார் செம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஓ ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜேகேவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அப்படியே மாஸாக போய் உட்காந்துருக்கான் நம்ம ஜேகே. ஸோ நம்ம ஜேகே தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜெம்மன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிடுறாங்க. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூழுக்குனதுக்கப்புறம் தான் நம்ம ஜிம்மின ரியல் வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணீங்க, என்னடா எருமை மாறுங்கடா, என்ன மச்சான் வாயை பொழக்கிற, நீயே ஜொல் ஊற்றுது, உனக்கு இதுக்கு ஜொல் ஊற்றுது, என்ன மச்சான் கோந்துட்டியா? டேய் சீச்சி அப்படிலாம் இல்லை, நான் இருக்கு இவனை பார்த்து கோக்கணும். ஜெமின் எதையோ சொல்லி சமாளிக்கிறான். ஸோ ஜெமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்போ கவுரு இல்லை அப்படி தானே, ஆனால் வச்சுக்கணும் எடுக்காமல் பார்வை அங்கேயே இருக்கே, அச்சா உண்மையை சொல்லு, ஆள் பத்துன்னு கவுந்துட்ட தானே. ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மன் செம்ம இரிட்டேட் ஆகி டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் கவுந்து விழுகலை, அவன் மேலே கவுரவும் இல்லை, போதுமா மூடிக்கிட்டு அமைதியாக நில்லு. ஜெமன் திட்டினா அடுத்த செகண்ட் ஸோ ஜிம்மின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைதியாகிறாங்க. ஃபங்க்ஷனும் நடந்துகிட்ருக்கு. ஸோ காலேஜ் ஜெம்மன் ஜேகே தான் வச்சக்கடை எடுக்காம சைட் அடிச்சுட்டு இருக்கான். நம்ம ஜேகே நல்லாவே தெரியுது ஸோ ஜம்மன் சைட் அடிக்கிறான்ட்டு. ஸோ அதை கண்டுக்காத மாதிரி அப்படியே இருக்கான். ஸோ அப்படியே கூலிங் கிளாஸ் கழட்டுறான். ஸோ ஜிம்முனுக்கு செம்ம ஷாக்கு. பார்த்தா ஜெம்மன் மேலே தான் ஒரு பார்வையே இருக்குது. ஸோ ஜிம்மன் பார்த்துட்டு என்னங்க நம்மளை தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தானோ, நம்ம தான் இவனை சைட் அடிச்சுட்டு இருந்தா பார்த்தா இவன் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ தெரியாத மாதிரி நடிச்சிருவோம், எதுக்குடா வம்பு. ஜெம்மன் பயத்தை வெளியே காட்டிக்காம ஸோ பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு ஸோ வெளியே வந்து கேஷுவலாக ஏதோ தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகே இப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு திரும்ப கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இப்படி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபங்க்ஷன்லேயே ஒரு பிரேக் டைமு. ஸோ நம்ம ஜேகே ஸோ இப்போ ரெஸ்ட் ரூமில் ஸோ அப்படியே வந்து கையை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக ஜெம்மன் வந்து அந்த சைடு தான் வந்திருப்பான் வாஷ்ரூமுக்கு. ஸோ ஜெம்மன் அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்துட்டு எவனாவது வரானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி யார் வரல கரெக்டான சான்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜெம்மன் உள்ளே வரான். ஸோ நம்ம ஜேகே அப்படியே கையை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜெம்மன் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஐயோ வயிற்ற வெளியே கட்டிக்காத, தைரியமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே இப்படி பேசிட்டு நின்றுக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜேகே அப்படியே வந்து ஸோ கையை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அப்படியே நடந்து வரான். ஸோ நம்ம ஜேகே எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வலி விட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்ன அடுத்த செகண்டு ஸோ ஜேகே குரல் கேட்டு அடுத்த செகண்டு ஸோ ஜிம்முன்னு திரும்பி பதட்டமாக திரும்பி பார்த்துட்டு ஒரு செகண்ட் வலிக்கு விழுகிற மாதிரி போகிறான். ஸோ நம்ம ஜேகே டக்குன்னு வந்து பிடிச்சிட்றான். ஸோ ஜிம்மனை பிடிச்சிட்டு 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னத்தில் நம்ம ஜேகே ரியல் வந்துட்டு சாரி
பார்த்து ஓகே யூ டேக் கேர் அப்படி சொல்லிட்டு ஸோ நம்ம ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு போகலான்னு நினைக்கும் போது ஜிம்மன் கை பிடிச்சிடுறான். ஜேகே கை பிடிச்சிட்டு ஸோ ஜேகேவும் பார்த்துட்டு வாட் அப்படின்னு கேட்குறான். ஸோ நம்ம ஜிம்மன் அது உங்ககிட்ட தனியாக பேசணும். ஓகே டெல் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இந்த மாதிரி சொன்னால் அடுத்த செகண்டு ஸோ நம்ம ஜிம்மனும் தமிழ்லாம் வராதா, இங்கிலீஷ் தான் வருமா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிம்மன் குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகேவும் பார்த்துட்டு ஓகே தமிழே பேசுகிறேன் சொல்லு என்ன விஷயம். இது ஓகே என்ன விஷயம், என்ன சொல்ல வந்தேன், இப்போ குழப்பமாக பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்குள்ளேயே. ஸோ நம்ம ஜேகே இங்கே பாரு பொறுமையாக பேசு, பதட்டமாக வேணாம், பயப்பட வேணாம், ஓகே கேஷுவலாக பேசு. ஜிம்மினை பார்த்து நம்ம ஜேகே இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம ஜிம்மினும் ஓகே நான் சொல்கிறேன். நீங்கள் மாஃபியாவா இல்லை மினிஸ்டர் மாஸ்டர் ஏதாவது ஒன்றா, இல்லை எதுக்கு கேட்குறேன்னா உங்கள் பின்னாடி நிறைய காரு, நிறைய பாடி காரு, நிறைய பேர் இருந்தாங்க, அதான் கேட்டேன். ஸோ ஜிம்மன் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான், குழந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஏய் நான் யாருன்னு தெரியுமா, தெரியாது, அதான் கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட்டு தான், இந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி பேச வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜேகே கிட்ட. இதுதான் உனக்கு டவுட்டா, சரி ஓகே டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஜேகே ஜிம்மன்ட்ட சொல்கிறான், இங்கே பாரு நான் ஒரு மாஃபியா கிங்கு புரியுதா, என் பேர் ஜியோங் ஜங்குக், இந்த ஊருக்கே நான் தான் கிங் ராஜா புரியுதா. என்ன மாஃபியா கிங்கா, அப்போது நீங்கள் தான் அது பெரிய ஆளா. நானே தான், யாரும் என்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க, பக்கத்தில் வர்றதுக்கே பயப்படுவாங்க. நானும் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேன், யாருக்கிட்டையும் பழகவும் மாட்டேன். தடவையாக நீயே என் முன்னாடி நின்று என்கிட்ட இப்போ பேசிகிட்ருக்க, அவ்வளோ பயம் இல்லாமல் கேஷுவலாக பேசிகிட்ருக்க, உனக்கு பயமாகவே இல்லையா என்னை பார்த்தா. நான் எதுக்கும் பயப்படணும், நீங்கள் பார்க்க செம ஹாட்டாக இருக்கீங்க, செம லுக்காக இருக்கீங்க, அழகாக வேறு இருக்கீங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு தோணுது. இப்படி இருந்தால் யாருக்கு தான் பக்கத்தில் வர்றது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிற மாதிரி தோணும் அப்படி சொல்லி நம்ம ஜெமன் இந்த மாதிரி பேசி வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பரவாயில்ல என்கிட்ட பயத்தை கூட காட்டாமல் ஸோ நீ அவ்வளோ கேஷுவலாக ஃப்ரெண்டாக பேசுகிறது, உன் தைரியம், உன்னோட ஆட்டிடியூட் எல்லாம் பிடிச்சிருக்கு. எல்லாருமே என்கிட்ட பேசுகிறதுக்கு என் பக்கத்தில் வர்றதுக்கே பயப்படுவாங்க, ஸோ பார்த்தா கூட தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் நீ அந்த பயத்து கூட இல்லாமல் என் கூட ஒரு பயம் கூட இல்லாமல் இவ்வளோ தைரியம் முன்னாடி பேசுகிறியே, குட். இப்படி தான் இருக்கணும். நம்ம ஜேகே இந்த மாதிரி ஜிம்மன்ட்ட பேசியிருக்கா. ஸோ நம்ம ஜிம்மனும் வச்சக்கனை எடுக்காமல் நம்ம ஜேகே ஏதோ சைட் அடிச்சு ஸோ அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ நம்ம ஜேகே ஸோ அவன் வாட்சை பார்க்குறான். சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு, ஸோ நான் கிளம்பணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், பாய், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜேகே சொல்லிட்டு ஜெமன்ட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம ஜெமன் டக்குன்னு ஸோ ஜேகேவை இழுத்து பிடிச்சி செம்மையாக ஒரு லிப்லாக், ஸ்ட்ராங்கான ஒரு லிப்லாக் கொடுத்துட்றான். ஸோ நம்ம ஜேகே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம், செம்ம ஷாக் அவனுக்கே. அந்த கிஸ்ஸு ரொம்ப டீப்பாகவே போகுது ரெண்டு பேர்த்துக்கும். ஸோ நம்ம ஜெமன் டக்குன்னு ஸோ கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இது ரெண்டு பேரும் செம்மையாக மூச்சு வாங்கிடுறாங்க. ஹேய் என்ன பண்ணுற நீனு, ஜேகே இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜம்மன் என்ன ஜேகே, மிஸ்டர் ஜியோங் ஜங்குக் மாஃபியா கிங். என்ன சார், நம்ம ஜம்மன் இந்த மாதிரி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜேகேவா, ஹேய் என்ன பண்ணிகிட்டு இருக்க நீனு, இதுக்கு இப்போது லிப்லாக் பண்ணணும்னு தோணுச்சு பண்ணேன், ஏன் உனக்கு பிடிக்கலையா. பிடிக்கலலாம் இல்லை, திடீர்னு பண்ணியே ஏன், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, நான் யாருன்னு உனக்கும் நான் சொல்லியிருக்கேன், பயமா இல்லையா உனக்கு. நான் இதுக்கு பயப்படணும் என் டேடியை பார்த்து. நம்ம ஜிம்மன் இந்த மாதிரி சொன்னேன்னு ஸோ ஜேகேக்கு செம ஷாக்கு. என்னது
டேடியா? ஏய், என்ன நினச்சிட்ருக்க? என்ன பேசிகிட்டு இருக்க நீனு? ஆமாம் டேடி, நான் உன்னை டேடி தான் இனிமேல் கூப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னையும் பிடிச்சிருக்கு, நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் இந்த மாதிரி அவனுக்குள்ளே பேசிக்கிட்டே போகிறான். ஸோ நம்ம ஜேகே இரிட்டேட் ஆகி, ஏய் ஸ்டாப் இட், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு? இங்கே பாரு, நான் எவ்வளோ பெரிய மாஃபியா கிங்குன்னு தெரியுமா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. உனக்கு எந்த வேலை வேணாலும் இருக்கட்டும் மிஸ்டர் டேடி ஜியோன் ஜாங்குக் டேடி. ஆனால் நீ என்னை எப்போவுமே கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் எதுக்கு உன்னை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? எனக்கு இதான் வேலையா? எனக்கு வேறு வேலையே இல்லையா? கோவப்படாதீங்க டேடி, நான் சொல்கிறத கேளுங்க. ஸோ ஜெமினி எல்லாமே சொல்லிடுறான். நம்ம ஜேகேவும் கேட்டுட்டு, என்ன நினச்சிட்ருக்கேன் நீனு? நான் எதுக்கு உனக்கு கால் பண்ணணும்? நான் எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்ணணும்? நான் எதுக்கு உன்னை மீட் பண்ண வரணும்? உன் வீட்டுக்கு எதுக்கு நான் வரணும்? நம்ம ஜேகே ரொம்ப இரிட்டேட்டாகவே கோவமாகவே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜெமன்ட்ட. ஸோ நம்ம ஜெமன் அதெல்லாம் காதலே வாங்கலை. ஸோ ஜேகே சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, நான் சொன்னதை நீ பண்ணுற மிஸ்டர் டேடி, இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு நான் தேடி வந்துடுவேன். அப்புறம் நான் அங்கேயே செட்டில் ஆயிடுவேன் பார்த்துக்கோங்க. இது ஓகேவா? இல்லை என்னை தேடி எப்பவும் போல் கான்டாக்ட் பண்ணுற வேலை உங்களுக்கு ஓகேவா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன் டேடி, பாய். நம்ம ஜெமன் கேஷுவலாக சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே போயிடுறான். ஸோ நம்ம ஜேகேக்கு செம கோவம் வருது, அப்படியே இரிட்டேட்டில் இருக்கான். என்ன இவன் கேஷுவலாக பேசுனான், ஆனால் இவன் என்ன ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காடில் அவனும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். ஸோ ஒரு வழியாக ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடுது. ஸோ நம்ம ஜெம்மன் அப்படியே ஜேகே தான் பார்த்துருக்கான். ஸோ நம்ம ஜேகே கண்டுக்கவே இல்லை. ஸோ அவனுடைய காரில் போய் ஏறி உட்காந்துடுறான். ஸோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஜெமினும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஸோ வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ இப்படி தான் கான்டென்ட் எப்போயுமே பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ நம்ம ஜேகே ஜெமன் பண்ணலான்னாலும் ஸோ ஜேகே பண்ணுவான். ஸோ ஜேகே பண்ணலான்னா ஜெமன் பண்ணுவான். ஸோ ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவான் ஜேகேவை. ஸோ ஜேகே செம்ம இரிட்டேட் ஆகும். சின்னவன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகும். அடிக்கடி ஜெம்மனை போய் நேரில் போய் மீட் பண்ணுவான். ஸோ ஜெமனும் அவன் வீட்டுக்கு போய் மீட் பண்ணுவான். ஜேகே வீட்டுக்கு போய் தினமும் கால் சேட்டிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம இரிட்டேட்டாக இருந்தாலும் ஸோ அதை வெளியே காட்டிக்காமல் ஸோ கேஷுவலாக ஃப்ரெண்டாக பழகுவான். ஸோ நம்ம ஜேகே ஜெமன்ட்ட. ஸோ ஜெமன் அப்படி கிடையாது. ஸோ லவ்வர் எப்படி இருப்பாங்களோ ஸோ அதே மாதிரி தான் பழகிட்டு இருப்பான் ஜேகே கிட்ட. ஸோ ஜேகிட்ட எப்படியாவது இன்றைக்கி சொல்லிடணும், ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஜேகே சிக்கவே மாட்டான் கையில். என்ன இவன் சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் இரிட்டேட்டாக ஆகும் ஜிம்மனுக்கு. இப்படி தான் கொஞ்ச நாள் லைஃபே இப்படி தான் ஜிம்மனுக்கும் ஜேகேக்கும் போகுது. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ஸோ அப்படியே ஒர்க் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒர்க் வேலை பண்ணுறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. இது ஒன்றும் கூட பண்ண வர மாட்டேங்குது. ஐயோ கடுப்பாக இருக்குது. ஸோ ஜேகே அவனோட ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஸோ ஜேகேவும் ஜெம்மனும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் அது ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வச்சுருக்கு. ஜெம்மன் வந்து இந்த மாதிரி ஜேகேட்ட சொல்லியிருப்பான், ஜேகே இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ உன் ஃபோனில் இருக்கணும். அதே மாதிரி என் ஃபோனில் நீயும் நானும் இருக்கிற மாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோ நானும் வச்சுருப்பேன், புரியுதா? டிபி மாற்றினா உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுருப்பான். ஸோ ஜேகேவை. ஸோ ஜேகே வேறு வழி இல்லாமல் கடுப்பில் வந்து ஸோ அதே ஃபோட்டோ தான் வச்சுருக்கான். ஸோ அப்படியே மொபைலை எடுத்து பார்க்குறான். மொபைலில் அப்படியே மருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜெம்மன் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசிட்டு அந்த மொபைலை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். உடனே இருந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக ஜெம்மன் உள்ளே என்ட்ரி ஆகுறான். ஜெம்மன் உள்ளே வந்துடுறான். ஸோ நம்ம ஜேகே யாரா அது உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு ஸோ உடனே ஓடி போய் டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறான். ஜெம்மன் ஃபன்ட்டியா, உன்னை தாண்ட ரொம்ப மிஸ் பண்ணேன், ஏடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப ஃபீலிங்கோட ரொம்ப அப்செட்டாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜெமன் வந்து ஒன்றுமே புரியலை. என்னாச்சு ஜேகே? டேடி என்னாச்சு உங்களுக்கு? நீ ஓகேவா? நான் ஓகே இல்லை ஜெமன். ஜேகே இந்த மாதிரி ஜெமன்ட்ட சொல்கிறான். ஸோ ஜெமன் பார்த்துட்டு என்னாச்சு டேடிக்கு? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தான் ஹோல்ட் பண்ணி கேட்குறான். ஸோ நம்ம ஜேகேவும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு வேலை பார்க்கவே எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல, நீ இருந்தால் தான் எனக்கு வேலை பார்க்க தோணுன்னு நினைக்கிறேன், நீ என் பக்கத்துலேயே இருப்பியா
ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜேகே இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ நம்ம ஜெமினி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஸோ இதுதான் பிரச்சனையா சாருக்கு சரி ஓகே இப்போ ஜெம்மன் பக்கத்துலேயே தான் இருக்கான் ஸோ ஜேகே வேலை பார்த்துட்டு இருக்கான் ஸோ ஒரு வழியாக வேலை பார்த்து முடிச்சுட்டு செம்ம டயர்டாக இருக்கான் அப்படியே பெட்டில் படுத்துருக்கான் ஸோ நம்ம ஜெம்மன் பார்த்துட்டு என்ன இவன் படுத்துட்டான் நான் இவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சா இவனே இப்படி குப்பரிச்சு படுத்து கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜம்மன் உடனே வந்து ஜேகே பக்கத்தில் போயிட்டு எழுப்புறான் ஐயோ டேடி ஜேகே டேடி எந்திங்க ப்ளீஸ் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் எந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஸோ ஜேகேவா ஏன்டா இப்படி பண்ணுறதுக்கு டயர்டாக இருக்குது அப்புறமாட்டிக்கு எதுவாக இருந்தாலும் நீ சொல்லு நான் கேட்குறேன் எனக்கு இப்போ தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்கிறான் ஸோ ஜம்முனா இல்லை 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 நான் இப்போவே சொல்லி அவங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஏந்தி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ எந்திரிச்சு உட்கார வச்சிடுறான் ஜேகே பார்த்துட்டு ஜிம்மனை பார்த்துட்டு என்னடா சொல்லணும் ஏன்டா என் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்க அம்மா டயர்டாக இருக்குடா வேலை பார்த்ததில்ல ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஜிம்மன்ட்ட ஸோ ஜிம்மன் அதெல்லாம் கேட்கறதாவே இல்லை ஜேகே டாடி ப்ளீஸ் நான் சொல்கிறது நம்ம ஜேகே வந்து இரிட்டேட் ஆகிட்டு சர்ரா சொல்கிறா என்னடா சொல்லி தொலை ஜேகே என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும் என்ன இது கேள்வி பதில் சொல்லு ரொம்ப பிடிக்கும் என்ன போதுமா டவுட்டு கிளியரா நான் போய் தூங்கலாமா பெட்டில் திரும்ப படுக்க போகலான்னு நினைக்கும் போது ஜிம்மன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ என்னடா வேணும் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் ஆகிடுறோம் நம்ம ஜேகே ஸோ ஜிம்மன் வந்து கூப்பிடாத நான் சொல்கிறது மட்டும் கேட்டு நம்ம ஜேகேவோ வேறு வழி இல்லாமல் சொல்கிறா என்னடா இன்னும் பிடிக்கும்னு சொல்லிட்டேன் அப்புறம் 2வது கொஸ்டின் உனக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு புரியல அதாவது என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மன் இந்த மாதிரி கேட்டோன்னு ஸோ ஜேகே இரிட்டேட் ஆகி ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுற எல்லாமே பிடிக்கும்டா போதுமாடா என் உசுரை எடுக்காத எல்லாமே பிடிச்சிருக்குன்னா ஒழுங்கா சொல்லு என்ன பிடிக்கும் சொல்லு டாடி ப்ளீஸ் சொல்லுங்க டாடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஸோ நம்ம ஜேகேவா டி சொல்கிறான்டா என்ன பிடிக்கும் அப்போ உனக்கு தெரிஞ்சாகணும் அவ்வளோதானே சொல்லி தொலைகிறேன் நம்ம ஜேகே டக்குன்னு வந்து ஜிம்மனை பெட்டில் தள்ளி விட்டு கையை ஃபுல் லாக் பண்ணி அப்படியே வந்து ஜம்மனை பார்க்குறான் ஜம்மன் ஜேகேவை பார்க்குறான் ஸோ ஜேகே அப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான் ஜம்மன்கிட்ட உன் லிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட ஐஸ் ரொம்ப பிடிக்கும் உன் நோஸ் ரொம்ப பிடிக்கும் உன் ஹேர் ரொம்ப பிடிக்கும் உன்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது பிடிக்கும் அப்புறம் உன்னோட பாடி ரொம்ப பிடிக்கும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகிறான் ஸோ ஜெமினிக்கே ஒரு மாதிரியாக இது நம்ம ஜேகே அப்படியே ஜிம்மன் ஐஸை பார்த்து லிப்ஸை பார்த்து ஒரு மாதிரியாக லஸ்ட்டோட அப்படியே ஒரு மாதிரி ஹாட்டாக சொல்லிக்கிட்டே போகிறான் ஸோ அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது ஜேகேக்கு டக்குன்னு வந்து பக்கத்தில் போயிட்டு அவன் லிப்ஸில் அப்படியே சாஃப்ட் ஜேகே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ நம்ம ஜம்மன் அந்த கிஸ்ஸில் ரொம்ப மெல்ட் ஆகி அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டான் ஜம்மனும் அப்படியே பேக் கிஸ் செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அவ்வளோ டீப்பாக போகுது ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெம்மன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரொம்ப பண்ணிடுறான் ஸோ மேலே எதுவுமே போடல ஸோ நெக்கடாக தான் இருக்கான் ஸோ அப்படியே கீழே போயிட்டு அவன் பேண்ட் அப்படியே ஃபுல்லாக ரொம்ப பண்ணிடுறான் ஸோ அப்படியே பேண்டீஸையும் ரொம்ப பண்ணி தூக்கி போட்டுறான் ஸோ ஃபுல்லாக இப்போ நேக்கடாக தான் இருக்கான் நம்ம ஜம்மன் அப்படியே ஷையாக ஜேகேக்கு புரியுது என்னடா ஷையாகிறியா ஷை மூமெண்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்கு செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணி பை பண்ணி லிக் பண்ணுறான் ஸோ ஜம்முனிக்கே ஒரு மாதிரி அது அப்படியே லைட்டாக மோன் பண்ணுறான் டாடி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மோன் பண்ணுறான் ஜம்மன் இப்படி மோன் பண்ணுறதை பார்த்துட்டு ஜேகேக்கு இன்னும் ஏறுது அப்படிதான் ஜம்மனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கான் ஜம்மன் வந்து டக்குன்னு ஜேகே ஷோல்டரில் சப்புன்னு அடிக்கிறான் ஸோ ஜேகேக்கு புரியுது ஓகே ப்ரீத் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுது டக்குன்னு வந்து கிஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் செமையாக மூச்சு வாங்குறாங்க என்னடா இப்போ தான்டா டீப்பாக போயிட்டுருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறான் நம்ம ஜேகே டாடி என்ன டாடி இப்படி இருக்கீங்க ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக அப்போ என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறான் ஜெமன் இப்போவே இப்படியா இன்னும் நிறைய இருக்குடா வா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ ஜெமன் வந்து இருங்க ஒரே ஒரு நிமிஷம் டாடி நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்னடா ஐ லவ் யூ
லவ் யூ ஸோ மச் டாடி. ஜெமன் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஸோ ஜேகே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இதை சொல்கிறதுக்கு தான் சுற்றி வளைச்சி பேசுனியா ஜெமனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி பாயிண்ட்டாக பேசணும்ல. ஸோ ஜெமனா இவனுக்கு எப்படி தெரியும், கண்டுபிடிச்சிட்டான் ஒரு செகண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகே என்ன யோசிக்கிற போல் ரொம்ப டீப்பாக யோசிக்க வேணாம், அதெல்லாம் நீ அப்புறம் யோசிப்பா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லவ் இட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. செம்ம ஹாட்டாக அவ்வளோ ஸ்வீட்டாக ஜிம்மனுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ ஜிம்மன் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஜேகேவை. ஸோ ஜேகேவும் ஸோ ஜிம்மனை அவனுக்கே தெரியாமல் ஸோ ஜிம்மன் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ ஜிம்மன்ட்ட சொல்லணும்னு ரொம்ப நாள் அவனும் வெயிட் பண்ணியிருப்பான். ஸோ 2 பேருமே இப்போ ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் லவ்வை சொல்லிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ லவ்வாக அவ்வளோ ஸ்வீட்டாக உங்களுக்குள்ள க்யூட்டான ஒரு மேக்கவுட் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜெமனுக்கும் பிடிச்சிருக்கு, ஸோ ஜேகேக்கும் பிடிச்சிருக்கு. செம்ம 2 பேருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஜேகேவும் ஜெமனும் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஓகேடா, ஹாப்பி எண்டினே. ஸோ இதோட இந்த ஜெமின் குக்கி எபிசோட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோடில் புதிய எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் திங்க லவ் இஸ் அரங்க பிஷுப்பு. பாய்.